வணக்கம், வெல்கம் பேக் டு தி பிசி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்காக ஒரு வானல்ல கொஞ்சமா நெய் சேர்த்திருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதுல நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ சேர்த்துக்கோங்க. முந்திரி, பாதாம், திராட்சை அந்த மாதிரி என்னென்ன தேவையோ சேர்த்துக்கோங்க. முந்திரி எல்லாம் குட்டி குட்டியா உடைச்சி சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கும் போது கரெக்டா அது மெரிச்சாகி வரும். கொஞ்சம் பெருசு பெருசா சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ண பாதாமையும் இதுல சேர்த்துடுறேன். இது எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வெளியில வச்சிடலாம் ஒரு தட்டுல. நான் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னைக்கு ஒரு பாதி கருப்பு திராட்சையும் பாதி நார்மல் திராட்சையும் சேர்த்திருக்கேன். திராட்சை எல்லாம் நல்லா உப்பி ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே கடாயில ரவா சேர்த்துக்கலாம். நீங்க ரவா எந்த கப்ல எடுக்கிறீங்களோ, ஒரு கப் ரவானா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். ரவையை நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா கொஞ்சம் ரவை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் இல்லாம இருக்கணும். இப்ப இதை மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ரவையை சேர்த்துருங்க. ரவை அரைஞ்சதுக்கு அப்புறமா சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம ரவையை விட இன்னும் கொஞ்சம் பொடிசாகிற அளவுக்கு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம வறுத்து வச்சோம் பாத்தீங்களா, அந்த நட்ஸ் எல்லாமும் இந்த ரவையிலேயே சேர்த்துட்டு நம்ம பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பால் ஹீட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. மொத்த பாலையும் எல்லா இதுலயும் ஊத்திடாதீங்க. ஒரு பக்கமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா உங்களுக்கு ரவா லட்டு ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லியே வேணும்னாலும் பண்ணிக்கலாம், பால் ஆட் பண்ணாம. அது நமக்கு இன்னும் கூட கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வரும். நீங்க பால் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 15 days 20 days வரும் சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.